பாலியல் வன்கொடுமை செய்து பெண் படுகொலை செய்யப்பட்டு 7 நாட்களாகியும் குற்றவாளிகளை பிடிக்காத காவல்துறைக்கு அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது நாடா சுடுகாடா என்று வினவியுள்ள அவர், பொய்யை தவிர வேறு எதையும் கேட்க விரும்பாத மாய உலகில்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்றும் சாடியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தை அடுத்த திம்மாபுரம் கிராமத்தில் இளம்பெண் ஒருவர் கொடிய முறையில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கொடூரம் நிகழ்ந்து 7 நாட்களுக்கு மேலாகும் நிலையில் அதற்கு காரணமான மனித மிருகங்களை கைது செய்ய தமிழக அரசும் காவல்துறையும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் சாடியுள்ளார். சின்னசேலத்தை அடுத்த திம்மாபுரத்தைச் சேர்ந்த நிர்மலா என்பவர் கடந்த டிசம்பர் 26ஆம் தேதி இரவு 7 மணிக்கு அவரது வீட்டிற்கு அருகில் உள்ள கூட்டுறவு பால் சங்கத்திற்கு பால் விற்பனை செய்வதற்காக சென்றிருக்கிறார். ஆனால் அன்று இரவு அவர் வீடு திரும்பாத நிலையில் அடுத்த நாள் காலையில் அங்குள்ள சோளக்காட்டில் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் கொடியவர்கள் சிலரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து சின்னசேலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆனால் நிர்மலா பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு 7 நாட்களுக்கு மேலாகும் நிலையில் குற்றவாளிகள் யார் என்பது இதுவரை அடையாளம் கூட காணப்படவில்லை என்றும், அதற்கான முயற்சிகளில் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை தீவிரம் காட்டவில்லை என்றும் புகார்கள் எழுந்துள்ளன. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதற்கு வேதனையான எடுத்துக்காட்டு நிர்மலாவின் படுகொலையாகும். சின்னசேலத்தை அடுத்த திம்மாபுரம் சிறிய கிராமமாகும். அங்கு வீட்டிலிருந்து மிக குறைந்த தொலைவில் உள்ள கூட்டுறவு பால் சங்கத்திற்கு சென்று திரும்புவதற்குள் ஒரு பெண்ணை கொடிய மிருகங்கள் பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்திருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்றுதான் பொருளாகும். கொலை நடந்து 1 வாரத்திற்கு மேலாகியும் கொலையாளிகள் கைது செய்யப்படவில்லை என்றால் காவல்துறையினர் அவர்களின் அடிப்படையான புலனாய்வு திறனை இழந்து முடங்கி கிடக்கின்றனர் என்றுதான் தோன்றுகிறது. பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படும் கொடிய நிகழ்வுகளில் சில அறிவியல் ரீதியிலான ஆய்வுகளும் ஆதாரம் திரட்டும் பணிகளும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் மேற்கொள்ளப்பட வேண்டியது மிகவும் அவசியமாகும். அவை திரட்டப்படவில்லை என்றால் குற்றச்சாட்டுகளை நிரூபிப்பது மிகவும் கடினமாகிவிடும். புலனாய்வுக்கு உதவும் வகையில் ஏராளமான புதிய தொழில்நுட்பங்கள் வந்துவிட்ட நிலையில் ஒரு கொடிய குற்றத்தை செய்தவர்களை காவல்துறையினரால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது நம்பும்படியாக இல்லை. குற்றவாளிகளை தப்ப வைக்க சதி நடக்கிறதோ என்ற ஐயம்தான் எழுகிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வேதனை விலகுவதற்குள் அதைவிட கொடிய நிகழ்வு சின்னசேலத்தில் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. காவல்துறையும் தமிழக அரசும் அதை மூடி மறைக்க முயல்வது வெட்கக்கேடான விஷயங்களாகும். இதற்காக அவை தலைகுனிய வேண்டும். இவற்றை வைத்து பார்க்கும்போது நாம் வாழ்வது நாடா சுடுகாடா என்ற ஐயம்தான் எழுகிறது. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அண்மை காலங்களில் அதிகரித்து வருவதற்கு முதன்மை காரணம் மதுவும் கஞ்சா, அபின், மெத்தபெட்டமின் போன்ற போதை பொருட்களும் 24 மணி நேரமும் தடையில்லாமல் கிடைப்பதுதான். இரண்டாவது காரணம் காவல்துறை அதன் செயல்திறனை இழந்துவிட்டதுதான். இது குறித்து அவ்வப்போது ஆய்வு செய்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டியது காவல் உயர் அதிகாரிகள் மற்றும் அத்துறையை கவனிக்கும் முதலமைச்சரின் கடமையாகும். ஆனால் இதுபோன்ற வழக்குகளில் ஆலோசனை வழங்குவது ஒருபுறம் இருக்கட்டும், இத்தகைய செய்திகளை அறிந்து கொள்வதற்கு கூட முதலமைச்சர் விரும்புவதில்லை என்பதுதான் உண்மையாகும். ஆண்டுக்கு ஒருமுறை நடத்தப்படும் மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகள் மாநாட்டை கூட 2023 அக்டோபர் மாதத்திற்கு பிறகு முதலமைச்சர் நடத்தவில்லை. தமிழ்நாட்டில் தேனும் பாலும் ஆறாக ஓடுகின்றன, மக்கள் மகிழ்ச்சியில் திளைக்கின்றனர் என்ற பொய்யை தவிர வேறு எதையும் கேட்க விரும்பாத மாய உலகில்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட முதலமைச்சரை பெற்றதற்கு தமிழ்நாடு என்ன புண்ணியம் செய்ததோ தெரியவில்லை.
தமிழகத்தில் இப்போது நிலவும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை இனியும் தொடரக்கூடாது. தீமாபுரத்தில் படுகொலை செய்யப்பட்ட நிர்மலாவின் கணவர் சில ஆண்டுகளுக்கு முன் இறந்துவிட்டதால் முறையே 4, 3 வயது கொண்ட குழந்தைகள் ஆதரவு அற்றவர்களாகியுள்ளனர். அவர்களின் கல்வி மற்றும் வாழ்வாதாரத்திற்கு தேவையான உதவிகளையும் தமிழக அரசு வழங்க வேண்டுமென அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.